நாம் சிவ ஜெயந்தி கொண்டாடுவதன் முக்கியமான மகத்துவம் என்ன? ஓம் சாந்தி. சிவ ஜெயந்தி என்பது சிவன் இந்த உலகில் அவதாரம் எடுத்திருப்பதைத்தான் குறிக்கின்றது. சிவனோ மறு அவதாரம் எடுத்திருக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரம்மாவில் உடலில் வந்திருக்கின்றார். பிரம்மாவின் உடலில் இருந்து தனது காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவரோ தாயின் கர்ப்பத்தில் பிறப்பதில்லை. ஏனென்றால் அவர் சாதாரண மனித ஆத்மா கிடையாது. அவரோ இறைவனாக இருக்கின்றார். ஆதலால் அவருக்கென்று தனி உடல் இல்லை. அவர் சரீரமற்றவராக இருக்கின்றார். ஆகையால் எப்பொழுது அவர் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கின்றாரோ அப்பொழுது உலகம் மாற்றம் அடையும் நேரமாக இருக்கின்றது. ஏனென்றால் கலியுகம் அழிந்து சத்யுகமாக மாறவிருக்கின்றது. சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காகத்தான் வருகின்றார். மேலும் அவர் சாதாரண நம் மனிதர்களை பிராமணர்களாக ஆக்கி, பிறகு பிராமணரிலிருந்து பரிஷ்தாக்களாக மாற்றி, மேலும் சொர்க்கத்தில் தேவி தேவதைகளாக நம்மை வாழ வைக்கின்றார். ஆதலால் தான் அவர் பரந்தாமத்திலிருந்து இப்பொழுது இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்கின்றார். இந்த காரியத்திற்காகத்தான் அவர் வந்திருக்கின்றார். ஆனால் அவர் கர்ப்பத்தில் பிறப்பதில்லை. ஆனால் நாம் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றோம். இதற்கான மகத்துவம் என்னவென்றால், நாம் பிரம்மகுமாரிகளாக ஆகின்றோம். ஆதலால் நாம் நிச்சயமாக பிரம்மாவின் குழந்தைகளாக, அதாவது பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்திருப்போம். இப்பொழுதும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் ஆகியிருக்கின்றோம். ஆகையால் நாம் இந்த முக்கியத்துவத்தை அல்லது மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிவனோ இந்த உலகில் அவதரித்திருக்கின்றார் என்றால் அப்பொழுதுதான் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகின்றது. இதனைத்தான் நாம் முழு கல்பத்திலும் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றோம். ஆனால் சத்யுகத்திலோ திரேதாயுகத்திலோ நாம் சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை. பிறகு இரவாகும் போது, இப்பொழுது இரவாக இருக்கின்றது. ஆகையால் பக்தி மார்க்கத்தில் நாம் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றோம். இரவில் கொண்டாடுகின்றோம். ஆனால் பகலில் அது சிவாலயமாக மாறிவிடுகின்றது. ஆகையால் சிவ ஜெயந்தியின் மகத்துவம் என்னவென்றால், அதாவது சிவன் இந்த உலகில் அவதரித்திருக்கின்றார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அவர் இங்கே வந்து ஒரு காரியம் செய்கின்றார். அதாவது இந்த பழைய உலகை மாற்றி புதிய உலகமாக ஆக்குகின்றார். இதற்காகத்தான் அவர் அவதரித்திருக்கின்றார். அவர் அவதரித்திருக்கும் காரணத்திற்கு தக்கவாறு நாம் கூட பிரம்மகுமாரிகள் ஆகியிருக்கின்றோம். அதனால்தான் நாம் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றோம். அவருக்கு அப்படிப்பட்ட மகிமை இருக்கின்றது. பாரதம் சொர்க்கமாக மாறுகின்றது. ஓம் சாந்தி.